ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்க எவ்வளோ அ ஜெபத்தில சொன்னது மாரி, அக்கா சொன்னது மாரி, பல இடைஞ்சல்களுக்கு மத்தியில, அதுவும் இன்னைக்கு ஹாலிடே, அ பிள்ளைங்க, வீடு, குடும்பம் எல்லாம் இருக்கிற நேரத்தில இது 1 மணி நேரம் அ பொறுத்திருந்து வந்து இதற்கென்று அமர்ந்திருக்கிறதுக்காக நான் உங்களை உண்மையாகவே வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இப்ப நம்ம இந்த பகுதிக்குள்ள நம்ம போகலாம். இன்னைக்கு கொஞ்சம் அ கரெக்ட்டா டைம்க்கு நான் முடிக்க நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு கர்த்தர் உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆ மத்தேயு நற்செய்தி நூல்ல நம்ம இன்னைக்கு 3வது நாள் வந்திருக்கிறோம். ஆ இதுல இறையரசின் தகவுகள், மறைந்திருக்கும் மோசே இதை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசட்டும். அந்த ஜெபத்தை நாம் மனதிற்குள்ளாக எல்லாரும் ஏறெடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம். அந்த கண்களை ஆண்டவர் திறந்தா தான் நம்ம ஒவ்வொன்றாக புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள. நான் எப்பவுமே ஏற்கனவே தெரிந்தத அதிகமாக சொல்லாம, தெரியாமல் நமக்கு அதிகமாக ஃபெமிலியாரிட்டி இல்லாத காரியங்கள நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அதுல அதிகமாக நான் இதுல இது பண்றேன். ஏன்னா மத்தேயு எழுதின நற்செய்தி நூல், இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரியும். நல்ல பழக்கமான ஒரு புத்தகம். அதனால நம்ம அதுல முக்கியமான காரியங்கள மட்டும் தான் பார்த்துட்டு போறோம். எல்லாம் வசனம் வசனமா நம்ம படிக்க போறதில்ல. முக்கியமானத பொறுக்கி நம்ம பார்த்துக் கொண்டே போறோம். நீங்க அப்படியே என் கூட அப்படியே பயணித்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில ரீகேப் என்னன்னா, நம்ம அதிசயமான வம்ச வரலாறு என்பதை நம்ம பார்த்தோம். சில பேர் சொன்னாங்க, "ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு" அப்படின்னு சொன்னாங்க. 75 ஏழுக்கள் அதுல இருக்கிறது. 7 செவன்ஸ் ஆஃப் 75. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் நேத்து சொன்ன அந்த டாக்டர் ஐவன் பானின் என்பவர் ரஷ்யாவில பிறந்தவர், நாத்திகர். ஆனா அவர் வந்து அ இத வெறும் இந்த வம்ச வரலாற படிச்சே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அவரு அத பார்த்துட்டு அவரால நம்ப முடியல. இது ஒரு மு ஸ் முடிய அதாவது பாசிபிளே கிடையாது. அது இம்பாசிபிள். அது வந்து இப்படி ஒரு அருமையான ஒரு செவன்ஸா எல்லாமே அமைந்திருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னார். நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு. அதுல இருக்கிற ஆண்களுடைய பெயர்கள், எழுத்துக்கள், வார்த்தைகள், வவல்ஸ், அதாவது உயிர் எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் எல்லாமே ஏழுக்களிலேயே இருக்கிறது. 7ன் பெருக்கற் தொகையிலே இருக்குது. நீங்க 7ஆல வகுத்தீங்கன்னா அந்த நம்பர, அதுல மீதியே வராது. அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு இத கற்பனை பண்ணி கூட நம்மளால எழுத முடியாது. அப்படி எழுதணும்னா கூட 43,00,000 ஆண்டுகள் ஆகும். அத ட்ரை பண்றதுக்குன்னு சொல்றாரு அவரு. அவ்வளவு கஷ்டமான காரியம் இங்க நடந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல நம்ம நேத்து பார்த்தோம். ரூத்து, ராகாப், தாமார், பத்சேபாள் இப்படி அநேக தவறுகளை செய்தவர்கள், அதாவது சமுதாயத்திலே தவறாக எண்ணப்பட்டவர்கள் எல்லாம் அந்த அந்த வம்ச வரலாறுல இருக்கிறாங்க. இத நம்ம நேத்து பார்த்தோம். அது ஆண்டவர் அவரே தெரிந்து கொண்ட வம்சம். ஏன்னா அவருக்கு ஒருத்தருக்கு தான் இந்த உலகத்துல பிறந்த யாருக்குமே அப்பா, அம்மாவ தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியம் கிடையாது. நமக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு தானாக கிடைத்தது தான் எல்லாம் ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட இதுல அவர் தெரிந்து கொண்ட வம்சம் பார்த்தீங்கன்னா, அப்பேற்பட்ட வம்சம். முழு யூதர் கலப்பு இனம் இல்லாத யூத வம்சத்திலே அவர் பிறக்கவில்லை. பார்த்தீங்கன்னா, எத்தனையோ தவறு செய்தவர்கள் அதுல இருக்காங்க. ஆனா அவர்களை எல்லாம் ஆண்டவர் அங்கே கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனால ஆண்டவருடைய பார்வையே வித்தியாசமானது. நம்ம பார்க்கிறோம், இவரெல்லாம் மோசம் மோசம்ன்னு சில பேர நம்ம சொல்லுவோம். ஆனா அதெல்லாமே ஆண்டவருடைய பார்வையில அவங்கள ஒருவேளை நல்லவங்களா இருக்கலாம். நமக்கு தெரியாது. நம்ம அதனால தான் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சரி. கிறிஸ்துவின் பிறப்பில தீர்க்க தரிசனங்கள் ஒரு 19 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கின்றதை நம்ம நேத்து பார்த்தோம். யோசேப்புக்கு 4 சொப்பனங்கள் மூலமாக அவர் எச்சரிக்கப்படுகிறார். நம்ம நேத்து அத கூட கவனிச்சோம். சொப்பனங்கள் மூலமாகவும் ஆண்டவர் பேசலாம். யோசேப்பிடத்துல பயப்படாதேன்னு ஒரு முதல்ல சொல்றாரு. அடுத்தது பயந்து எகிப்துக்கு ஓடி போயிருன்னு சொல்றாரு. அப்புறம் அங்க தங்குற நேரத்துல தங்காத அப்படின்னு சொல்லி அவன கூட்டு வர்றாரு. நாசரேத்துல வந்து தங்குன்னு சொல்றாரு. அப்படி ஆண்டவர் சொல்லுவதெல்லாம் வித்தியாசம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதுக்கு அப்படியே கீழ்ப்படித்தான். அதான் நான் நேற்று முடிக்கும்போது சொன்னேன். யோசேப்பு வந்து அப்பட்டமாக கீழ்ப்படிந்தார். உடனடியாக அந்த ராத்திரியே குடும்பத்தை கிளப்பி எகிப்துக்கு அவர் ஓடுகிறார். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நேற்றைய தினத்திலே நம்ம பார்த்தோம். ஏரோதின் கொலை ஆணை, அதாவது 2 வயதுக்குட்பட்ட ஆண்களை எல்லாம் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை பண்ணணும்னு சொன்ன பொழுது இவர் எகிப்துக்கு ஓடி போகிறார். அங்க அவருக்கு செலவுக்கு கரெக்டா அதுக்கு முன்னால வந்து ஞானிகள் வந்து அவருக்கு இந்த பொன் தூபவர்க்கம்ல அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது அவருக்கு அந்த செலவுக்கு பயன்பட்டது என்று சொல்லி வேதாரிஞர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு இருந்த இடத்த கூட நேத்து ஒரு படத்துல நான் காட்டினேன்.
இப்ப இந்த மத்தேயு நற்செய்தி நூல்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டது, இந்த டிக் அடிச்சிருக்கேன்னு நீங்க பார்க்கலாம். வம்ச வரலாறு நம்ம பார்த்துட்டோம். கிறிஸ்து பிறப்பை நம்ம பார்த்துட்டோம். எகிப்துக்கு அவங்க ஓடி போனத பார்த்துட்டோம். இப்ப இதுல நான் ஏற்கனவே சொன்னேன். முகவுரையில 5 ஐட்டம்ஸ், அப்புறம் முடிவுரையில 5 ஐட்டம்ஸ், இடையில 5 புத்தகங்களாக நம்ம அதை பிரிக்கிறோம். 5 அருட்செய்திகள். இத நம்ம அது இங்கிலீஷ்ல டிஸ்கோர்சஸ் என்று சொல்லுகிறார்கள். ஜீசஸ் உடைய டிஸ்கோர்ஸ், 5 டிஸ்கோர்ஸ். அத புத்தகங்களாக நான் எழுதியிருக்கிறேன். ஒரு 5 புத்தகங்கள் இருக்கின்றன இடைப்பட்டதுல. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இப்போ திருமுழுக்கு யோவான்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதாவது 3 பார்த்துட்டோம். முகவுரையில 5 இருக்குது. எல்லாம் 5, 5, 5. முகவுரையில 5ல 3 பார்த்துட்டோம். இன்னைக்கு திருமுழுக்கு யோவானை குறித்தும், அதுக்கப்புறம் இயேசுவின் திருமுழுக்கு, இது 2யும் இந்த முகவுரையில பார்த்துட்டு புத்தகங்களுக்குள்ளே நம்ம போக போகிறோம். சரி. இப்போ திருமுழுக்கு யோவான், இது வந்து 3ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள்ல இருக்கிற பகுதி. இவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். யோவான் ஸ்நானகன் என்று நம்ம சாதாரணமாக அதை சொல்லுகிறோம். இவரை பழைய ஏற்பாட்டுல எலியாவிற்கு ஒப்பிடுகிறார்கள். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவரை போலவே இவரும் ட்ரெஸ் பண்ணி இருந்திருக்கிறாரு. அந்த 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து பாருங்களேன். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தா, அவன் மயிருடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். இல்ல, அதேதான் யாரு? யோவானை பத்தி நமக்கு தெரியும் இல்ல. ஒட்டக மயிர் ஆடை அவர் அணிந்திருந்தார் என்பது நமக்கு தெரியும். சரி, அதே மாதிரி ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். ஏசாயா 40:3. நானே வாசிக்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாயிற்று என்று 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது. அப்போ வனாந்திரத்துல ஒரு சத்தம் என்பது யாராக இருக்கிறதுன்னா யோவான். அப்போ இவர் வந்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவர். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு சிலரை ஆண்டவர் முன்னாலேயே முன்குறித்து வைக்கிறார். கோரேஸ் ராஜாவை குறித்து 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோரேஸ் ராஜா பிறப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு ஆச்சரியம். அவர் இத்தனைக்கு புற இனத்து மனிதர். ஆனா ஒரு ஒரு ஆளை முன்கூட்டியே இவர் பிறப்பார் என்கிறது சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல அந்த யோவான் ஸ்நானகன் ஃபோர்த் டெல்லிங் அண்ட் ஃபோர் டெல்லிங். ஒரு தீர்க்கதரிசினா இது 2ம் தேவை. ஃபோர் டெல்லிங்னா முன்கூட்டி சொல்ல வேண்டியது, முன்னாலே பின்னாலே நடக்க போகிற காரியங்களை முன்னால சொல்றது. இதுதான் நம்ம அதிகமா தீர்க்கதரிசினா இதுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதிகமாக தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா, ஃபோர்த் டெல்லிங் தான் அதிகமாக இருக்குது. ஃபோர்த் டெல்லிங்னா நேரடியாக எச்சரிக்கையை கொடுக்கக்கூடியது தீர்க்க தரிசன புத்தகங்களே நம்ம பார்க்கிறோம். எச்சரிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. ஃபோர்த் டெல்லிங், இது தவறு, இது சரியில்லை, நீங்க செய்யறது தவறு என்று சொல்லி அநேகரை கண்டிக்கிற ஒரு உபதேசம் தான் தீர்க்க தரிசனத்துல அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட். இப்ப பாருங்க, மனம் திரும்புதல் என்கிற செய்தி தான் முதல்ல யோவான் ஸ்நானகன் முதலாக சொல்லக்கூடிய செய்தி அதுதான். 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யறாரு? மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இதே செய்தியை தான் இயேசு கிறிஸ்து முதலாக ஆரம்பிக்கும் பொழுது இதே செய்தியை தான் சொல்றார். நல்லா கவனிக்கணும். மனம் திரும்புங்கள், நீங்களாம் பாவிகள் அப்படின்னு சொல்லல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இதைதான் இயேசு கிறிஸ்துவ சொன்னார். பாவிகள் என்று அவர்களை சுட்டி காட்டாம பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்க அப்படின்னு யோவான் ஸ்நானகன் ஆரம்பிக்கிறார். இதே செய்தியை இயேசு கிறிஸ்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இது முதல் என்று சொல்லி வரும் இல்லையா? நம்ம நேற்று கூட நம்ம பார்த்தோம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அது முதல் இயேசு மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய தொடக்கமும் என்னன்னா மனம் திரும்புங்கள். அப்போ பிரசங்கங்கள்ல எல்லாமே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு வார்த்தை என்னன்னா மனம் திரும்பு இல்ல. நம்ம செய்தி கொடுக்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம செய்திகள்ல ஏதாவது ஒரு பகுதியிலேயாவது மனம் திரும்புதலுக்கான செய்தியை நாம் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். இந்த 12 சீடர்களும் அவர்களும் முதல்ல சொன்ன செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வருகிறது. மார்க் 6:12 என்ன வருகிறது என்று பாத்தீங்கன்னா, அதுலயும் அதேதான். அவங்களும் எப்படி பிரசங்கம் பண்ணாங்கன்னா, மனம் திரும்புங்கள் என்கிறது தான் அவர்களுடைய 12ஆம் வசனத்துல வருகிறது பாருங்க. 6:12. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, மனம் திரும்புதல். உயிர் தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து முதல்ல சொன்ன செய்தியும்
லூக்கா 24:47 மனம் திரும்புதலுக்கான செய்தி. பேதுருவுடைய முதல் செய்தி அப்போஸ்தலர் 2:38 பார்க்கிறோம். அதுவும் மனம் திரும்புதலுக்கான செய்தி. பவுலின் முதல் செய்தி அகிரிப்பா ராஜா கிட்ட சொல்றான், நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி 26ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவனும் ஆரம்பிக்கும் பொழுது நான் ஆரம்பத்துல மனம் திரும்பு என்று சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பித்ததை அகிரிப்பா ராஜாவிடம் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அதை சொல்றான் பாருங்க. 26ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள்ல பார்க்கிறோம். அவன் முன்பு தமஸ்குவிலும் 20ஆம் வசனத்துல எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இதுதான் அவனுடைய முதல் பிரசங்கமாக இருக்கிறது. அப்போ நான் திரும்ப சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம எல்லாம் மனம் திரும்பணும். என்ன ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொடுத்தா சந்தோஷமா எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா நீங்க இது செய்யறது தவறு திருந்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. ஆனா அதுதான் தேவைப்படுகிறது. பாருங்க, இந்த யோவான் நேர்மையாக எப்படி கூப்பிடுறான் பாத்தீங்கன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்றான். என்ன ஒரு பயங்கரமான, யாரு வந்தவங்க எல்லாம் வேதபாரகர், பரிசேயர், மூப்பர்கள், பெரியவர்கள், அவங்கள பார்த்து சொல்றான் விரியன் பாம்பு குட்டிகளே. ஆனாலும் அவனை நோக்கி கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்தாங்க. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இவர் சுற்றி திரிந்தார்னு பார்க்கிறோம். அவரு எல்லா நாடுகளுக்கும் போனாரு. ஆனா யோவான் எங்கேயும் போல, ஒரே இடத்துல தான் இருந்தான். அந்த யோர்தான் கடற்கரை, யோர்தான் நதிக்கரையிலே தான் இருந்தான். ஆனா அவனை தேடி மக்கள் கூட்டம் ஓடி வந்தார்கள். இத்தனைக்கு அவன் என்ன சொல்றான்? விரியன் பாம்பு குட்டி. அதனால நேர்மையை கரெக்டா ஃபோர்த் டெல்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆல் பிரீச்சிங். எல்லா செய்திகளிலும் ஃபோர்த் டெல்லிங் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இதை நம்ம செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுதான் சீடர்களுக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்புனதும் அப்படிதான். சரிதானா? இவன் சொல்றான் பாருங்க, இன்னொரு காரியம், ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்த்தேன். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவன் என்ன சொல்றான்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளை, அதை குறித்து சொல்றான். அப்போ கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை ஏற்படுத்த கடவுளால முடியும் அப்படின்னு சொல்றது இந்த அரேமிய பாஷையிலே ஒரு வேர்ட் பிளே என்று சொல்லுகிறார்கள் வேத அறிஞர்கள். பென் என்றால் மகன் என்ற அர்த்தம், பிள்ளை என்ற அர்த்தம். இபன் என்றால் கல் என்ற அர்த்தம். சன்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ், இது ரெண்டையும் அவன் ஒரு மாதிரி வேர்ட் பிளே மாதிரி பண்ணி இது அவங்க கிட்ட அந்த மக்களிடத்துல சொல்லுகிறத பாக்குறான். ஏன்னா அவங்க எல்லாம் நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு பெருமை அவர்களுக்குள்ளே இருந்தது. அவன் சொன்னா, கல்லுல இருந்து கூடப்பா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த பெருமையை அங்க அடக்குகிறான். பாருங்க, இந்த விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னது கூட அது பார்த்தா பெருமையாக இருக்கிற மக்கள், ஸ்டேட்டஸ விரும்புகிறவர்கள், அவங்கள நோக்கி இப்படி சொல்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவன் ஒரு நேர்மையாளன். அவன் ஏரோதையே எதிர்த்து பேசினவன், நமக்கு தெரியும். கடைசியில் அவன் தலையையே வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது பாருங்க. ரத்த சாட்சியாய் மரித்தவன் இருந்தாலும் அவன் சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டே இருந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம நிறைய நேரத்துல சொல்ல வேண்டிய கண்டிப்பான செய்திகளை சொல்லித்தான் ஆக வேண்டும். இதற்கு நம்ம கடமைப்பட்டவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, இவ்வளோ இதுவா பேசுறானே, அவன் தாழ்மையாகவும் இருந்திருக்கிறான். அதான் நான் அங்க கீழே போட்டிருக்கிறேன், ஸ்ட்ராங் அண்ட் சாஃப்ட். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய அறிகுறி. ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், சாஃப்டா இருக்க வேண்டிய நேரத்துல சாஃப்டா இருக்கணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லயன் அண்ட் லேம், இல்லையா? லயன் மாதிரி இருக்கணும், லேம் மாதிரியே இருக்கணும். இது இவன் பாருங்க என்ன சொல்றான், ஆண்டவரை குறித்து பேசும்பொழுது ரொம்ப தாழ்மையை அவன் அங்கே சொல்லுகிறான். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு பின் வருகிறவர் அவர், நான் தண்ணியில ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரு அக்கினியினால ஆவியினால அபிஷேகத்தினால அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார்ன்றத அவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அக்கினி, அபிஷேகம் என்று சொல்கிறோம் அல்லவா, அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அவன் சொல்லுகிறான். இப்ப பாருங்க, அந்த வாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அதாவது சொல்ல போனா அந்த பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகளில் அப்படியே வந்து கடைசியில புதிய ஏற்பாட்டுல கடைசியாக வந்த ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னோம்னா யோவான் ஸ்நானகனை சொல்லலாம். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி தன்னை சொல்றான், அந்த வார அவிழ்க்கவும், மத்தேயுல மார்க்ல பாத்தீங்கன்னா வாரை அவிழ்க்கவும் நான் லாயக்கத்தவன் அப்படின்னு சொல்றான். இங்க என்ன சொல்றான்னா, அவருடைய பாதரட்சையை சுமப்பதற்கும் நான்
தகுதியற்றவன் என்று சொல்லாது. எதை குறிக்கிறதுனா, நான் அடிமையாக இருக்கக்கூட, அவருக்கு அடிமையாக இருக்கக்கூட எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, தாழ்மை என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மிக அடிப்படையான ஒரு குணாதிசயம். தாழ்மை, தாழ்மை. நம்ம இன்னைக்கு இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய செய்தி அதுல வருது. எடுத்த உடனே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. முதல் செய்தி ஆண்டவருடைய அந்த பிரசங்கம், மலை பிரசங்கத்துல ஃபர்ஸ்ட் பாக்கியவான்கள் அதுல வர்றது என்னன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர். தாழ்மை. ஆண்டவர் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறார். பல நேரங்கள்ல நம்ம போஸ்ட் பண்றோம். நான் அப்படி, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு என்றெல்லாம் சொல்ல தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என் கூட ஒருத்தர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ரொம்ப தன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே வந்தாரு. ஆனா வர்ற வழியிலே அவரு ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போனார். நான் யோசிக்கிறது உண்டு. எவ்வளவோ என்னென்னமோ சொன்னாரு. எங்க பசங்க அமெரிக்கால இருக்காங்க, அதுல இருக்காங்க. எனக்கு இப்படி சம்பளம், எனக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா மரித்தே போய்விட்டார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நம்முடைய வாழ்க்கை என்னைக்கு இருக்கு, என்னைக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது. இதுல என்ன பெருமை? பெருமைகள் ஆண்டவர் விரும்புவதில்லையா? நம்முடைய வாழ்க்கையில பெருமை தான் ரொம்ப கஷ்டம் வெளிய எடுக்கிறது. ரொம்ப கஷ்டமானது. எல்லாருக்கும் ஒரு ஈகோ கொஞ்சம் இருக்க தான் செய்கிறதுல்ல. கொஞ்சம் நம்மள யாராவது டச் பண்ணிட்டா உடனே கோபம் வருது. ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்போம். நம்ம தாழ்மை தாழ்த்த தாழ்த்த ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். யோவான் சொன்னான், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய இதுவா இருக்கணும். இங்க பாருங்க, அக்கினி அபிஷேகம் நம்ம முன்னால பார்க்கிறோம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அப்புறம் சகரியா 13:9ல, மல்கியா 3:2ல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல ஆ ஆண்டவர் அந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போல, புடமிடுகிறவனுடைய அக்கினி. அந்த புடமிடுகிறார். அந்த 3ஆம் வசனத்த வாசித்தீங்கன்னா, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு, அப்போ அக்கினி அபிஷேகம்னா நம்ம ஏதோ குதிக்கிறது அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அது அல்ல. அக்கினி அபிஷேகம் என்பது அக்கினியின் வழியாக நம்மை வழிநடத்துவது. ஹalleluya. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு நிச்சயமாய் சோதனைகள் உண்டு. பலவிதமான நெருக்கங்கள் இருக்கும். ஏன்னா நெருக்கங்களை கொடுக்கிறார். எல்லா ஊழியக்காரர்களையும் நான் பார்க்கிறேன். எல்லா ஊழியக்காரர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் பல விதங்களிலே சோதிக்கப்படுகிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த அக்கினி அபிஷேகம் அதுதான். நம்ம அக்கினியின் வழியாக நடப்போம். நம்ம வேக மாட்டோம். ஆனா நம்மை சுட்டெரிக்கும். நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அழுக்குகள், தீமைகள் அதெல்லாம் சுட்டெரிக்கப்படும். அதுதான் அக்கினி அபிஷேகம். இது ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு தரணும். நம்ம எல்லாருமே துன்பமே படக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா கஷ்டத்தின் வழியாக போகும்பொழுது தான் உண்மையாகவே நம்மை ஆண்டவர் புடமிடுகிறார். அத உட்கார்ந்து புடமிட்டார்ன்னு இந்த மல்கியா 3:3ல போட்டிருக்காரு. அவர் உட்கார்ந்து வெள்ளியை அப்படின்னா என்னன்னா, ஸ்லோ ப்ராசஸ். உட்கார்ந்து டக்குன்னு முடிக்கிறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நம்மள புடமிட்டு ஆண்டவர் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த மாலை நேரத்துல எத்தனையோ பிரச்சனைகள் வழியாக நம்ம போயிட்டு இருக்கலாம். பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம். உடல் உபாதைகள் இருக்கலாம். பல கவலைகள் உங்களை தாக்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட தான். இல்ல இந்த பைபிள் ஸ்டடியில நம்மளோட ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. மகனே, மகளே, இது அக்கினி அபிஷேகம். அக்கினியின் ஊடாக ஆண்டவர் உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த இதுல உன்னை புடமிட்டு உன்னை சுத்த பொன்னாக விளங்க செய்வார். அப்படிதானே யோபு சொல்கிறார்ல, இந்த சோதனைக்கு பிறகு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. அப்போ ஃப்ரூட் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் என்பதையும் இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய இதுல சொல்றாரு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. சும்மா மனம் திரும்பிட்டேன்னு சொன்னா பத்தாது. மனம் திரும்புதல் என்பது நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் மனம் திரும்புன்னு வருதோ அது அடுத்த வார்த்தை என்னன்னா, மனம் திரும்பி விசுவாசி. ஏதாவது ஒண்ணு அடுத்து வரும். அண்டுன்னு வரும் இல்ல. ரிப்பெண்ட் அண்ட் ஏதாவது கூட வரும். எப்பவுமே ரிப்பெண்டன்ஸ் சும்மா ரிப்பெண்டன்ஸோட முடியாது. அது வெளியே காட்டணும், வெளியில வரணும், அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அது ஃப்ரூட், அது வெளியே வரணும். அருமையான சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்வியையும் நாம் கேட்டு பார்ப்போம். ஒரு கண்டிப்பான வார்த்தைகள் தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. நம்ம உட்கார்ந்து கொஞ்சம் நம்மை ஆலோசித்து பார்த்து, நான் என்ன மாதிரி இருக்கிறேன், ஒரு இன்டர்னல் இன்ட்ராஸ்பெக்ஷன். நான் என்ன செய்யறேன், எப்படி இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில எது நான் விடணும், எந்த பாவத்தை நான் விடணும், யோசித்து நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் அதை அழகா நம்மை கனப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்த ஆண்டவருடைய திருமுழுக்கு. இது 5வதாக நம்ம இந்த முகவுரையில கடைசியாக பார்க்கிற ஒரு பகுதி. ஆண்டவருடைய திருமுழுக்குல 3 பேர் இருக்கிறாங்க. தந்தை, மைந்தன், தூய ஆவி 3 பேர் இருந்தாங்க. இது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இதுவரை மறைந்திருந்த இயேசு இப்போது வெளியரங்கமாய் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்.
அதாவது திருமுழுக்கு என்பது நமக்கெல்லாம் ஒரு வேற. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு என்னன்னா, அன்னைக்கு உலக பொறுப்புகள் அது வரைக்கும் இருந்ததெல்லாம் விட்டுட்டு, இனிமே ஊழியத்தை மட்டும் எடுக்கிற அது ஒரு புதிய வாழ்வு. நியூ ஃபேஸ் இன் லைஃப். ஜீசஸ் உடைய புது ஃபேஸ் ஆரம்பிக்கிறது. இந்த இந்த திருமுழுக்கு ஞான ஸ்நானத்துக்கு அவர் போகிறார். அவர் பாவமற்றவர். அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதே இல்லை. ஆனா பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக, நானும் உங்களில் ஒருவன் என்று, மனிதர்களிலே ஒருவன், மானிட மகன் என்றுதான் அவர் எப்பவுமே சொல்வார். நான் மானிட மகன், மனுஷகுமாரன் என்று சொல்வார். அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களில் ஒருவன் என்பதையும் அவர் அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதான் நம்ம பார்க்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த யோவான் சொல்றான், ஐயா நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும், வேண்டான்னு சொல்லி தடை பண்றான். அப்போ அதாவது அவன் என்னோட மனதுல என்னன்னா, ஐயா நான் தண்ணியில தான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு வேணும் இந்த நெருப்பு ஞானஸ்நானம், அக்கினி ஞானஸ்நானம் எனக்கு வேணும் என்று அவன் சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். நான் உங்ககிட்ட எடுக்கணும் ஆண்டவரே என்று அவன் சொல்லுகிறான். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த இடத்துலதான் முதலாக அன்பு என்கிற வார்த்தை வருது. கொஞ்சம் நல்லா கவனிங்க தயவு செய்து. அன்பு என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே முதல்ல வர்றது எங்க? அதாவது அகப்பே என்கிற கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிற ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுனா இந்த 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்ன வருகிறது? அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நேசகுமாரன் என்று வருகிறது அல்லவா? அந்த நேசம் என்கிற இடத்துல அகப்பே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரீக்ல அகப்பே என்கிற அன்பு ஒரு வித்தியாசமான அன்பு, எதிர்பார்ப்பற்ற அன்பு, திறந்த கை என்று சொல்கிறார்கள். இல்ல, எந்த கேள்வியும் கேட்காம இந்த இளைய குமாரன் மனம் திரும்பி வந்த பொழுது அவனை அப்படியே அணைத்து கொண்டானே அப்பா, அதுதான் அந்த அகாப்பே அன்பு. இந்த அன்பு ஃபர்ஸ்ட் வர்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. என் பைபிள்ல ஃபர்ஸ்ட் மென்ஷன் ரூல் என்று ஒரு ரூல் சொல்றாங்க. எது முதல்ல சொல்லப்படுகிறதோ அது ஒரு முக்கியமான இடத்துல தான் வரும். இங்க பிதா தன்னுடைய குமாரனை நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் முதல்ல அன்பு என்கிற வார்த்தை இதே அகப்டே என்றாங்க. ஹீப்ரூல அகப்டே என்று வருகிறது. அகப்டே என்கிற அந்த வார்த்தை எங்க வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நமக்கு நல்லா தெரியும். அங்கதான் ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறார். ஆபிரகாம கர்த்தர் சோதித்தார் என்று வருகிறது. என்ன ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய ஒரே குமாரன் நேசகுமாரன் என்று சொல்கிறார், அவனை நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்க. அந்த இடத்துல அந்த நேசகுமாரன் என்று வருகிற இடத்துல அகப்டே என்கிற வார்த்தை, இந்த அகப்பே அன்பு அங்கே முதலாக வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வேதம் பாருங்க, குறைந்தபட்சம் 300 முறை இந்த அன்பு என்கிற வார்த்தை வருகிறது. அகப்பே என்கிற வார்த்தை யோவான் சுவிசேஷத்துல மட்டும் 40 முறை வருகிறது. அகப்பே அன்பு என்கிற வார்த்தை 300 முறை. சிலர் சொல்றாங்க 365 என்று கணக்கு போட்டுலாம் சொல்றாங்க. நமக்கு தெரியல, கரெக்டா தெரியல. நிச்சயமாக 300க்கு மேல. அதாவது ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் நம்ம இப்போ பாக்குறதுல வேற மாதிரி வருது இல்லையா? ஹீப்ரூல எடுத்து பார்க்கணும், கிரீக்ல எடுத்து பார்க்கணும். அப்படி பார்த்தா நிச்சயமாக 300க்கு மேல அன்பு என்கிற வார்த்தை வருகிறது. கொஞ்சம் கவனிங்களேன். நம்முடைய வேதத்துல அன்பு தான் முக்கியம் இல்ல? வேதத்தையே கரைச்சு ஒரே வார்த்தையில சொல்லு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரே வார்த்தை அன்பு. ஏன்னா கடவுள்கிட்ட கேட்டாங்க, கட்டளை கேட்டாங்க. இதுல வரும், நம்ம பின்னால பார்ப்போம். 2 கட்டளை தான் சொன்னார். ஒண்ணு கடவுள் இடத்துல அன்பு செலுத்து, 2வது உன் அருகில இருக்கிற நெய்பர்ல உனக்கு அடுத்தவன் இடத்துல அன்பு செலுத்து, உன்னை போல பிறனை நேசி, நீ கடவுளை முழு இருதயத்தோடு நேசி. இதுதான் அவர் சொன்ன 2 கட்டளை. அது 2லயும் என்ன வருதுன்னா அன்பு இல்ல? அன்பு அன்பு. வேதத்தையே கரைச்சு ஒரே வார்த்தையா சொல்லணும்னா அன்பு என்கிற வார்த்தையை நம்ம சொல்லிடலாம். ஆனா ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. குர்ஆன் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, நமக்கு தெரியும். முகமதியர்கள் பயன்படுத்துகிறார்கள், இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதுல ஒரு விசை கூட அன்பு என்கிற வார்த்தை வரவில்லை. நல்லா கவனிங்க. ஒரு விசை கூட அன்பு என்கிற வார்த்தை வரவில்லை. எதுக்காக நான் சொல்றேன்னா, வேதம் எவ்வளவு அற்புதமானது பாருங்க. அன்பு 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 நம்முடைய அடிப்படையே அன்புதான். ஆனா நம்ம மறந்துட்டோம். அன்பு தனிந்து போய் நிற்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அன்பு இல்லை, யார்கிட்டயும் அன்பு இல்லை, எல்லாமே பிசினஸா மாறிக்கொண்டு இருக்கிறது. அன்புதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. நம்ம கிட்ட அடிப்படையாக எதிர்பார்க்கிறது அன்புதான். அதனாலதான் இங்க சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். மத்தேயுல இவர் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா மார்க்ல சொல்லும் பொழுது நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று இயேசுவிடம் பேசுவது போல இருக்கிறது. ரெண்டும் ஒருவேளை பப்ளிக்குக்கும் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்கும் சொல்றாரு, உம்மில் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதே வாசகத்தை ஆண்டவர் நமக்கும் சொல்லணும். அல்ல, நம்மிலே ஆண்டவர் பிரியமா இருக்கணும். தாவீது சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இதோட நம்ம அந்த முகவுரையை முடித்து விட்டோம். இப்ப நம்ம எதுக்குள்ள போறோம்னா, அந்த முதல் புத்தகம், அதாவது
விண்ணரசின் அறிமுகம் என்கிற புத்தகத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் புக். இது மொத்தம் 5 புத்தகங்கள் இருக்கிறது. இதை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் பிளஸ் நற்செய்தி இருக்கும். இதுல என்ன இருக்க போகுது, 4, 5, 6, 7 ஆகிய 4 அதிகாரங்கள் இந்த முதல் புத்தகத்துல இருக்கிறது. 4ல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த புத்தகம். நான் புத்தகம்னு சொல்றேன், ஒரு பகுதி என்று கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். இதுல 4ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரிந்தது, சாத்தானுடைய சோதனை. எடுத்த உடனே பாருங்க, இப்பதான் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். ஆவியானவர் புறாவின் வடிவிலே இறங்கினார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அடுத்து ஒரு மகிமைப்பட்ட அடுத்த அனுபவம் வனாந்தர அனுபவம். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து திருமுழுக்கிலே மகிமையின் அனுபவத்தை அனுபவித்தார். இல்ல, பிதா, தூய ஆவியானவர் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. ஆனா வனாந்தரத்துக்கு வரும்பொழுது தனிமை. இங்க நான் அதை இங்கிலீஷ்ல ஒரு புக்ல இருந்து எடுத்தேன். நான் அப்படியே போட்டிருக்கேன். கூல் வாட்டர்ஸ் ஆஃப் ஜோர்டன். திருமுழுக்கு இல்ல, பேப்டிசம் எடுக்கும்பொழுது நல்ல கூல் வாட்டர்ல இருந்தார். இப்போ வனாந்திரத்துல ஹாட் பேரன் வில்டர்னஸ், கொடுமையான வெயில் காலம் இல்ல, அங்கெல்லாம் பயங்கர வெயில்னா பயங்கரமா இருக்கும். நமக்கு இப்போ வந்திருக்கு பாருங்க பயங்கரமா ஹீட். அது மாதிரி அதை விட பயங்கரமா இருக்கக்கூடிய இடங்கள் அந்த இடங்கள். ஹியூஜ் கிரௌடு அங்க. எங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, திருமுழுக்கு எடுக்கும் பொழுது அங்க பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. ஆனா இப்போ தனிமையும் அமைதியும், சாலிட்டியூட் அண்ட் சைலன்ஸ். அங்க பாத்தீங்கன்னா ஆவியானவர் புறா வடிவத்திலே இறங்கி வந்தார். ஆனா இங்க ஆவியானவர் வனாந்திரத்திற்கு அவரை அழைத்து கொண்டு போகிறார். அந்த வசனம் அழகா சொல்லுது, வனாந்திரத்திற்கு அவரை கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லுது. ஆவியானவர் அவரை கொண்டு போறார். பாருங்க, வனாந்திர வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை இங்க நம்மளே நிறைய பேர் நம்ம இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மோட பேசுகிறார். மகனே, மகளே, அதுதான் உன்னை ஆயத்தம் பண்ணுகிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் ஆயத்தமே எங்கதான் வந்துச்சுன்னா வனாந்திரத்துல தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. எப்போ வனாந்திர வாழ்க்கை வருகிறதோ நம்ம ஒண்ணும் மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் எங்கேயோ உயர்த்த போகிறார் உங்களை. நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை உயர்த்துறதுக்கு முன்னால நிச்சயமாக இந்த டெஸ்ட் இருக்கதான் செய்யும். தான் கிரீக்ல இதுக்கு ஒரு பேர் போட்டிருக்காங்க, பீரசீன் என்று பேர். பீரசீன் என்ன, டெஸ்ட், ஹெவி டெஸ்ட். பயங்கர இந்த பொருள்கள்லாம் தயாரிக்கும் பொழுது கடைசியில டெஸ்ட் பண்ணி தான் வெளியே எடுப்பாங்களாம். அந்த டெஸ்ட் மாதிரி இந்த டெஸ்ட் இருந்தது. ஆண்டவரை ஊழியத்துக்குள்ளே அனுப்புவதற்கு முன்பாக ஒரு சோதனையை பிதாவானவர் அனுமதிக்கிறார். அதுக்கு ஆவியானவர் அவரை கொண்டு போகிறார். த வாய்ஸ் ஆஃப் த ஃபாதர், பிலவட் சன்ற சத்தம் கேட்டுச்சு எங்க, அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது. ஆனா இங்க சாத்தானுடைய சத்தம் தான் கேக்குது. வனாந்திரத்துல தனிமையில ஹிஸ் ஆஃப் சேட்டன் அப்படின்னு நீங்க போட்டிருக்கு. அவன் பேரே அங்க என்ன போட்டிருக்குன்னா சோதனைக்காரன் போட்டிருக்கு. பிசாசுக்கு பேரே சோதனைக்காரன். அருமையான சகோதர சகோதரிகிட்ட சோதனைகள் வழியாக போகும்பொழுது அசந்து விடக்கூடாது, திரும்பி விடக்கூடாது, எப்பவும் கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஐயோ போச்சுடா, இனிமே நான் வேற போறேன்ப்பா அப்படி போயிடக்கூடாது. இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். இன்னும் ஆண்டவருடைய விசுவாசத்துல உறுதிப்பட வேண்டும். வாட்டர் பேப்டிசம் இங்க ஃபயர் டெம்டேஷன், ஃபயர் ஆஃப் டெஸ்டிங் சொல்றோம். டெம்டேஷன் சொல்லக்கூடாது, டெஸ்டிங். ஹெவன்ஸ் ஓப்பன்ட், இங்க ஹெல் ஓப்பன்ட் என்று போடப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இது மாதிரிதான் வாழ்க்கையின் அனுபவங்கள் பல நேரங்களில் நம்ம அப்படியே சில நேரங்கள் அப்படியே வாஷிங் மிஷின்ல போட்டு கசக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்ற அர்த்தம். மறந்து போகாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்துவார். எப்பெல்லாம் சோதிக்கப்படுகிறீர்களோ அடுத்து நல்ல காரியங்கள் வரப்போகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம். அப்படிதான் இருந்தது. சோதனை என்ன நடந்தது என்று நமக்கு நல்லா தெரியும். அதனால் நான் அதை ரொம்ப விவரமாக சொல்லவில்லை. ஆனால் முதல்ல அவன் இந்த கல்ல அப்பமா மாத்துங்கன்னு சொன்னான். அப்பதான் அவருக்கு பசி இருக்குது. கரெக்டா அந்த டைம் தான் பாருங்க. டெம்ப்டர் இஸ் வெரி குட் இன் டைமிங். அவன் கரெக்டா டைம் பார்த்து கேட்பான். மாம்சத்தின் இச்சை. இந்த 3 பாவ திரித்துவம் என்பது 1 யோவான் 2:16 இருக்குது. மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருவை, கண்களின் இச்சை. இந்த 3ம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ட்ரினிட்டி ஆஃப் சின் என்று பெயர். எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி ட்ரினிட்டியை நாம சொல்றோமோ அதே போல பாவத்துக்கு ஒரு திருத்துவம் சொல்லணும்னா மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை. நீங்க பாத்தீங்கன்னா எந்த பாவமோ இது 3ல ஏதாவது ஒண்ணு மூலமா தான் வரும். இது 3ல ஏதாவது ஒண்ணு அங்க இருக்கும் கட்டாயமாக. கடல அப்பமா மாத்துன்றாரு ஆண்டவர். உடனே வேத வசனங்களையே பயன்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்றால் வேத வசனங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இங்கே ஆண்டவர் பயன்படுத்துறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல,
ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருக்கிற வசனத்தை எடுத்து விடுறார். அவர் வசனத்தை சொன்ன உடனே சாத்தான் திரும்பி அவன் ஒரு வசனத்தை எடுத்து விடுறான் இல்ல. அவன் என்ன சொல்றான்? கால்களை விழாதபடி காத்துக் கொள்வார்கள் தேவதூதர்கள் இருக்குதே அப்படின்னு சொல்லி 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை அவன் சொல்றான். யாரு? சாத்தான் ரெஃபர் பண்றான். ஆனா அவன் கூட ஃபுல்லா ரெஃபர் பண்ணல, பாதியை தான் சொல்றான். அது ஆக்சுவலா நடக்கும் போது அல்ல, குதிக்கும் போது அல்ல, நடக்கும் போது. அப்படிதான் அங்க வருது. வேத வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நடக்கும் பொழுது உன்னை காத்துக்கொள்வார், கால் இடராதபடி காத்துக்கொள்வார் என்று இருக்கிறது. ஆனா குதிக்க சொல்லல. இங்க பாருங்க, அவன் என்ன சொல்றான்? தாழ குதி இல்ல, 200 அடி உயரமான அந்த உப்பரிகையின் மேல நிறுத்தி தாழ குதின்னு சொல்றான். அதுக்கும் ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக ஜெயிக்கிறார். கண்களின் இச்சை கடைசியாக இல்ல, சாஷ்டாங்கமா எல்லாம் உலகத்தை காட்டுறான். உலகத்தை 1 மினிட்ல காட்டினான்னா எப்படி காட்டியிருப்பான்? நம்ம வீடியோ மாதிரி ஏதாவது காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஒரு வீடியோ வச்சிருப்பான்னு என்னமோ தெரியல, காட்டி இருக்கிறான். அதுலயும் ஆண்டவர் ஜெயிக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, சோதனைகள் இந்த 3ல தான் வரும். மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை. இந்த சோதனை குறித்து நிறைய நம்ம செய்திகள் கேட்டிருக்கிறோம். அதனால நான் அதுல ரொம்ப உள்ள அதிகமாக போல. நாசரேத்தை விட இயேசு கப்பர்நகூமை விரும்பினார். அதனால்தான் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர் கப்பர்நகூமுக்கு போகிறார். அப்போ இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா, யோவான் அரெஸ்ட் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டவங்க தான் அவர் ஊழியத்தையே ஆரம்பிக்கிறார். பார்த்தா ஆண்டவர் பாருங்க, டைமிங் கூட கொஞ்சம் வெயிட் பண்றாரு. யோவான் இருக்கிற வரைக்கும் அவருடைய லைம் லைட்ல அவர் வரல. நான் போட்டியாக ஊழியம் செய்ய அவர் வரவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் போய் அவங்க அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு ஒண்ணு அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அதான் 4:17 தான் அதிகமா பாக்குறேன். என்ன பாக்குறேன்னா, அது முதல் இயேசு, நான் நேத்து கூட அதை சொன்னேன். இந்த 4:17 அவர் ஊழியத்தின் ஆரம்பத்தை காட்டுகிறது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போதான் இருளில் இருக்கிற ஜனங்கள், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2 கூட நம்ம வாசிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள், என் ஆண்டவர் கலிலேயாவில தான் ஊழியம் செய்தார். அந்த ஏசாயா 9:1-2 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, கலிலேயா பகுதிகளிலே அவர் போவார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்க்க தரிசனம் பாருங்க, அப்படியே நிறைவேறுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் எங்க அதிகமா இருந்தாங்கன்னா, இந்த கலிலேயா பகுதிகளில. அங்கதான் ஆண்டவருடைய ஊழியம் அதிகமாக ஏழை மக்கள் மத்தியில, ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில அவருடைய ஊழியம் அதிகமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுல. அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரம் 18-25 வரைக்கும் சீடர்களை அவர் அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள். 4:19 மறந்து விடவே மாட்டோம் நம்ம. 4:19 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் அழைக்கிற அழைப்பு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். 4:19 28:19 என்ன தெரியுமா? அதே மத்தேயு 28:19 என்னன்னா, போங்கன்னு சொல்றார். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லுகிறார். போய், கோ என்று சொல்லி, இப்போ வாங்கன்னு சொன்னாரு, போங்கன்னு சொன்னார் கடைசியில. அது வரைக்கும் அவர்களை பக்குவப்படுத்துகிறார். சீஷர்களை அவரோடு வைத்து அவர்களை பயிற்சி கொடுத்து பக்குவப்படுத்தி அவர்களை அதுக்கப்புறம் அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். 28:19 அனுப்புதல் இல்ல, அது நமக்கு தெரியும். அது உயிர் தெழுந்த பிறகு. இப்ப இந்த செர்மனுக்குள்ள வர்றோம். 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் நம்ம முதல் ஆண்டவருடைய அருட்செய்தி. இந்த சோதனை முடிந்த உடனே அவர் என்ன பண்றாரு? மலை மேல ஏறி மலை பிரசங்கத்தை பண்ணுவதை தான் மத்தேயு எழுதுகிறார். இதுதான் அடுத்தது என்று எழுதுகிறார். இந்த வரிசைகள் சில நேரங்களில் சுவிசேஷங்கள்ல மாறலாம். ஒவ்வொரு சுவிசேஷம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். லூக்கா சுவிசேஷத்துல இந்த மலை பிரசங்கம் ஆங்காங்கே வருகிறது. இந்த பகுதிகள் ஸ்கேட்டர்டா வருது. இவரு எல்லாத்தையும் ஒன்றாக தொகுத்து 5, 6, 7 அதிகாரங்களில இந்த மலை பிரசங்கம் முழுமையாக இதிலேயே அவர் சொல்லிடுறார். 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் என்று போடப்பட்டிருக்கிறது. மலையின் மேல் ஏறினார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர் மலையின் மேல் ஏறினார். த மவுண்டன் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, நாட் ஏ மவுண்டன், இட் இஸ் த மவுண்டன். அவர் ஒரு மலையை குறித்து வைத்து அந்த மலையின் மேல ஏறினார். இது எதை குறிக்கிறது? மறைந்திருக்கிற மோசேயை காட்டுகிறது. நான் அப்பப்போ இந்த மோசே மறைந்திருக்கிறதை அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வர்றேன். நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. மறைந்திருக்கிற மோசே எங்க ஏறினாரு? சீனாய் மலை மேலே ஏறினார். அதே பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வருகிறது. ஏறினார் என்று இந்த மோசே மலை மேல ஏறினத அதே அந்த
ஹீப்ரு அங்க, இங்க கிரீக். ஆனா 2ம் ஈக்குவலன்ட்டாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப என்னன்னா, மோசேயே, மறைந்திருக்கிற மோசேயை இங்க அங்கங்க அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு புதிய மோசே, அ புதிய ஒரு தீர்க்கதரிசி. மோசே, யோவான் இவங்கலாம் பழைய தீர்க்கதரிசிகள் முடிஞ்சிருச்சு. இப்போ புதிய தீர்க்கதரிசி ஆரம்பிக்கிறார். இவர் சீனாய் மலை மேல ஏறுறாரு. ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கம்பேரிசன் மாதிரி அப்படியே கொண்டு வர. அப்பதான் அந்த யூதர்களுக்கு அது அட்ராக்டிவா இருக்கும். யூதர்கள் படிக்கிறவர்களுக்கு இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அவர்களுக்கு, ஓ, இது மோசே, இவர் பிரதிபலித்து இங்கே எழுதுகிறார் என்று தெரிந்து கொள்வார்கள். மோசஸ் கிளைம்டு த டு ரிசீவ் த லா. கட்டளை, 10 கட்டளைகளை பெறுவதற்கு அவன் மலை மேல ஏறினான், சீனாய் மலை மேல. ஆனா இயேசு கிறிஸ்து கட்டளைகளை கொடுப்பதற்காக ஏறினார். ஹல்லேலூயா! புதிய கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அதை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு முக்கியமான மலை சீனாய் மலை. இதுக்கப்புறம் ஏபால் மலை, கெரிசிம் மலை இதெல்லாம் இருக்கிறது. ஆனா இந்த மலையில தான் ச இஸ்ரவேல் மக்கள் 1 வருஷம், ஏறக்குறைய 11 மாதம் அங்கேயே தங்குகிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் ஜனங்கள் மூவே ஆகல. அங்கதான் இருக்கிறாங்க. சீனாய் மலைக்கு அடியிலேயே தான் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அது ஒரு டிசைபிள்ஷிப் கேம்ப் மாதிரி. டிசைபிள்ஷிப் கேம்ப் தான் அங்க நடக்குது. 1 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள், 20 லட்சம் ஜனங்கள் சீனாய் மலைக்கு கீழேயே இருந்தார்கள். இருக்க வச்சாரு. ஏன்னா, அங்க அவங்க கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே போல இங்க இயேசு கிறிஸ்து மலை மேல இருந்து 3 அதிகாரங்கள் செய்தி, நிறைய செய்திய அவர் கொடுக்கிறார் மக்களுக்கு. அதுதான் மலை பிரசங்கம் என்று ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கமாக மாறிவிட்டது. மேத்யூஸ் காஸ்பல் இஸ் மேனுவல் ஃபார் டிசைபிள்ஷிப். இது ஒரு ஒரு என்ன சொல்றது, சீடத்துவத்துக்கான ஒரு மேனுவலாக இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்டதுதான் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல். எப்படி மோசே வந்து 1 வருஷம் மக்களை சீனாய் மலையில உட்கார வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தானோ, அது மாதிரி இங்க இயேசு கிறிஸ்து இந்த மலை மேல ஏறி தன்னுடைய பயிற்சியை கொடுக்க. இந்த மலை பிரசங்கம் பண்ண அந்த மலையை நான் போய் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அதுல இருந்து நம்ம சாதாரணமா பேசணும்னா சத்தம் வெகு தூரத்துக்கு கேட்குது. பாருங்க, அந்த மாதிரி ஒரு மலையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நிறைய ஜனங்க வர்றாங்க. அவங்க எல்லாரும் கேட்கணும்னா, அந்த மாதிரி மலை மேல இருந்து பேசும்பொழுது அது கேட்குது. அதுவும் இவங்க அங்க என்னை கூட்டு போன கைடு காட்டினாரு. இங்கேருந்து நீங்க ஒரு சத்தம் போடுங்க, கேட்குதான்னு பாருங்கன்னு சொல்லி அது ஒரு டெஸ்ட் பண்ணாரு. உண்மையாவே ரொம்ப ஆச்சரியம். அது ஒரு அக்கௌஸ்டிக் சொல்றாங்க இல்லையா? அது அற்புதமான அக்கௌஸ்டிக் இருக்கிற ஒரு இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆச்சரியமான ஆண்டவர். அங்கே அவர் உட்கார்ந்தார் என்று போடப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போ உட்கார்ந்து அதேதான் மோசேயும் அங்கே உட்கார்ந்தார் என்று வராட்டாலும் அங்க என்ன வருதுன்னா, அவர் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி என்று வருகிறது. அது ஹீப்ரூல அது உட்கார்ந்தார் என்ற அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அங்கே அவர் உட்கார்கிறார். அப்போ மோசேயோட இதுல இந்த மறைந்திருக்கும் மோசேயை இங்க நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு புதிய மோசேயாக சித்தரிக்கப்படுகிறார். அவர் அவர் சொல்ற இந்த மலை பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அடிக்கடி யூஸ் பண்றாரு. கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன் இல்ல, விபச்சாரம் செய்யாதேன்னு இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஸ்திரீய இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்துல அவருடைய ஒரு புதிய மோசேயாக புதிய கட்டளைகளை அவர் அங்கே கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்கதான் நம்ம பார்க்க போறோம். இந்த மலை பிரசங்கத்துல ஆண்டவர் செய்த ஒவ்வொரு சொன்ன காரியங்களை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பியாட்டிடியூட்ஸ் அதுக்கு பேரு. மலை பிரசங்கத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு 8 பாக்கியவான்கள் என்கிற ஒரு இது வருகிறது. நீங்க லைனா அதை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. அதனாலதான் நான் அதை ஃபுல்லா அப்படியே லிஸ்ட்ல இங்க போட்டுட்டேன். முதல்ல வர்றது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆரம்பிக்கிறார். ஒரு 8 பாக்கியவான்கள் லைனா வருது பாருங்க. 8. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, கடைசியில 10ஆம் வசனத்துல நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று கூட ஒண்ணு ஆட் பண்றாரு. 8+1 போட்டிருக்கேன். அதனாலதான் பி ஆட்டிடியூட்ஸ். பி ஆட்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8 காரியங்களை நீங்க செய்யுங்க. 9வது வந்து மற்றவங்க உங்க மேல பழி சுமத்தினா அதுவும் பாக்கியம் என்று சொல்லுகிறார். இது 9வது வந்து அது தனி. 8+1 அதனாலதான் இதை போட்டிருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இதுக்கு அடுத்தது
அவர் டூ ஆட்டிடியூட்ஸ் என்று பின்னாலே சொல்லுகிறார். அதையும் நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம்னா குயிக்கா நம்ம இதை நம்ம முடிச்சிடலாம். இந்த பி ஆட்டிடியூட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஆவியில் எளிமை உள்ளவர்களை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. 2வது பார்த்தீங்கன்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்படி லைனா சொல்லிட்டு வர. ஏன் இதெல்லாம் சொன்னார்னா, அன்னைக்கு இருந்த நிலைமையில எல்லாம் எளிமையை விரும்பல. எல்லாம் பந்தாவா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு யோசித்தாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துறாரு. இல்லப்பா, இதுதான் சரி, பொறுமைதான் தேவை. இப்படி ஒவ்வொன்றையும் அவர் சொல்றாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சண்டை போடுறவங்க பாக்கியவான்கள். நான் இது கேட்டுருவேன், நான் செய்வேன். அப்படிதான் யூதர்களுடைய ஒரு இந்த வணங்கா கழுத்துள்ள மக்கள், அவங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதிக்காக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படி அவர் ஒரு தலைகீழ் பாக்கியவான்கள்னு அதுக்கு நான் போட்டேன். அப்சைட் டவுன். அது வரைக்கும் இருந்த மக்களுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம எண்ணங்கள் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நிறைய பேர், நம்மளும் கூட நிறைய பேர் நம்முடைய ப்ராப்பர்ட்டி, நமக்கு இருக்கிற படிப்பு, நமக்கு இருக்கிற பணம், நம்முடைய அந்தஸ்து, பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் அதை விரும்பல. எடுத்த உடனே அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 8 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறத பின்னால் அவர் சொல்லுகிறார். இங்க நான் 21ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல வருது. 21ஆம் வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதே பகுதியில 21ஆம் வசனத்தை, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அத முன்னால மோசே சொன்னதை அவர் சொல்லிட்டு அடுத்து சொல்ற, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். கோபம் அதுவே கொலைதான் என்று சொல்லுகிறார். ஆங்கர் அண்ட் மர்டர், அதை குறித்து சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல இச்சை இல்ல, விபசாரம் செஞ்சாதான் பாவம் நினைக்காதீங்க. இச்சையோட ஸ்திரீயை பார்த்தாலே பாவம். ஆண்டவருடைய லெவல் பாருங்க, ஹையா கொண்டு போய் வைக்கிறார். ரொம்ப கஷ்டமானது. அதனாலதான் நம்ம ஆண்டவரையே கெஞ்சணும். ஒவ்வொரு நாளும் அழணும் நம்முடைய பாவத்துக்காக. ஏன்னா நம்ம இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா வெரி வெரி டிஃபிகல்ட். இட் இஸ் நாட் ஈஸி. இட்ஸ் an upside down kingdom சொல்றோம்ல. இது வந்து மாற்றம், ரொம்ப மாற வேண்டி இருக்கிறது. நம்ம சாதாரணமா அப்படியே ஓட முடியாது. 31, 32ல விவாகரத்தை குறித்து அவர் அங்க பேசுகிறார். பாருங்க, ஒவ்வொன்றும் வித்தியாசமான ஒரு கோணத்துல. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 31 எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 31, 32ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் எவனும் தள்ளுதற் சீட்டை அவனுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்படுது. மோசே சொன்னது, தள்ளுதற் சீட்டை கொடுத்தா போதும்னு சொன்னார். ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபசாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். ஆண்டவர் வித்தியாசமான கோணத்திலே மோசேயினுடைய எல்லா கட்டளைகளையும் அவர் மாத்தி 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 சொல்லிட்டே வர்றாரு. இது வந்து ஒரு 6+3ன்னு சொல்லலாம். 6+3 என்று இதை நான் சொல்றேன். ஏன்னா 6 இது மாதிரி வருது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு. கடைசி 3 பார்த்தீங்கன்னா நீயோன்னு 6ஆம் அதிகாரத்துல வருகிறத நம்ம பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றேன் பாருங்களேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன வருதுன்னா, நீயோ தர்மம் செய்யும் போது என்று, தர்மம் அந்தரங்கமாய் இருக்க வேண்டும் என்று. அது 7வது. 8வது என்னன்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது, 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது என்று வருகிறது. என்ன செய்யணும்? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அது வரைக்கும் வெளியே நின்று ஜெபம் பண்றது பெருசா இருந்துச்சு. அவங்க ரபிமார்கள் எல்லாம் சந்தை வெளிகளில் நின்று கையை தூக்கிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெருமை. அப்படி இருந்துச்சு. ஆனா இவர் வந்து சொன்னாரு, இது அல்லப்பா, நீ தனிமையிலே எவ்வளவு ஜெபம் பண்ற? ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க ஆசைப்படுறேன். நீங்க தனிமையில எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொரு இடத்துல இந்த கேட்கிறார். இதே மாதிரி பாருங்க, இந்த 9 இங்கே 9 டூ ஆட்டிடியூட்ஸ் என்று இதை நான் இதற்கு பேர் வச்சிருக்கிறேன். டூ ஆட்டிடியூட்ஸ். இது இப்படி இருங்கப்பா, அப்படி இல்ல. மோசே சொன்னாரு, இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி மாறுங்க. நீயோ இப்படி இருக்கணும். உபவாசம் பண்ணும்போது முகவாடலா இருக்காத. அவர் சொன்னதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். அதனால அதை உள்ள ஒவ்வொன்றா வாசிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ரொம்ப நேரம் ஆகும் இதுவே. ஆனா நமக்கு அடிப்படையானது தெரியும் என்பதனால நான் இது 2யும் அப்படியே கம்பேர் பண்றேன் பாருங்க. இந்த 2ம், அந்த பக்கம் பிளெஸ்ஸிங்ஸ், இந்த பக்கம் பேட்டில்ஸ். இது கஷ்டமானது. இதை செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுக்கு இடையில தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
நீங்க தான் உலகிற்கு உப்பு ஒளி என்று சொல்லுகிறார். அது 5ஆம் அதிகாரம் 13, 16 வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியில நீங்க தான் பூமிக்கு உப்பு. உப்புன்னு சொன்ன உடனே நம்ம நம்ம யோசிக்கிறோம் இந்த காலத்துல உப்பு ரொம்ப சீப்பா இருக்குதுன்னு. ஆனா அந்த காலத்துல உப்பு வந்து ரொம்ப விலை உயர்ந்ததாம். ரொம்ப காஸ்ட்லி. அது பாதுகாக்கிறது, சுவை தரக்கூடியது நமக்கு தெரியும். அதெல்லாம் செய்யக்கூடியது. ஆனா, அந்த காலத்துல அப்படி காஸ்ட்லியா இருக்கிறதே மிதிக்க வேண்டியதா வந்துரும். அது சாரமற்று போனால் அது யூஸ்லெஸ்ஸா போயிரும். அவ்வளவு காஸ்ட்லியா வாங்கி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருந்திருக்குது உப்பு. நம்ம ரொம்ப சாதாரணமா அத நினைக்கக்கூடாது. அதே மாரி ஒளி, நீங்கள் தான் இந்த உலகிற்கு ஒளி என்று இது 2 சாண்ட்விச் இதற்கு இடையில நம்ம பி ஆட்டிட்யூட்ஸ், டூ ஆட்டிட்யூட்ஸ் இதுக்கு இடையில இது வருகிறது. இது வருகிறது. இன்னொன்னு என்ன வருகிறதுன்னா, அவர் சொல்றாரு இந்த நியாயப்பிரமாணத்துல தீர்க்கதரிசனங்களை நான் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். 17ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரல. அது சொல்றாரு. நான் அதை நிறைவேற்றுகிறதுக்கே வந்திருக்கிறேன். 18ஆம் வசனம் ரொம்ப நல்ல அற்புதமான வசனம். என்ன வசனம்னா, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும், அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும், ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன உறுப்பு கூட ஒழிந்து போகாது. அதான் அந்த கீழ அந்த ஹீப்ரு லெட்டர்ஸ நான் போட்டிருக்கேன். இங்க பாருங்க டாலிட் என்று போட்டிருக்கிறேன். இந்த சாண்ட்விச் இந்த மஞ்சள் கலர் இருக்கிறதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, டாலெட் என்பது அதான் டி மாதிரி ஏபிசிடி டாலெட் என்பது டி மாதிரி நமக்கு இங்கிலீஷ்ல டி மாதிரி அவங்களுக்கு டாலெட். அடுத்தது ரேஷ். அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன கோடு தான் வித்தியாசம். ஆண்டவர் சொன்னது அதுதான். சின்ன உறுப்பு என்று சொல்றார் அல்லவா? அந்த சின்ன உறுப்பு கூட மாறாது. என்னுடைய வார்த்தை மாறவே மாறாது. உலகம் எல்லாம் அழிந்து போகலாம். எதுனாலும் ஒழிந்து போகலாம்ல. ஆனா என்னுடைய வார்த்தை மாறவே மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போக அந்த உறுப்பு தான் நானு அந்த ஹீப்ரு லெட்டர்ஸ் இங்க போட்டிருக்கிறேன். வாவ் என்பது ஒரு சின்ன கோடு தான். ஆனா ஜாயின் என்பது அந்த கோட்ல ஒரு கோடு வந்துருச்சுன்னா மேல ஒரு கோடு போட்டா அது ஜாயின் ஆயிருது. அந்த சின்ன உறுப்பு அது கூட மாறாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொன்னார்னா அது அப்படியே நிற்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல வந்து அப்சைட் கிங்டம் இந்த 5, 6, 7 3 அதிகாரத்திலையும் ஆண்டவர் பேசுகிற இந்த மலை பிரசங்கத்துல முதல்ல பீப்புள் ஆஃப் த கிங்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அந்த முதல்ல நம்ம பார்த்தோம். பியாட்டிட்யூட்ஸ் எப்படி இருக்கணும். ஒரு ஒரு டிசைபிள் ஆண்டவருடைய சீஷன்னா இப்படி இருக்கணும். ஆவியில் எளிமை அவனுக்கு இருக்கணும். அவன் சாந்த குணமுள்ளவனா இருக்கணும். இரக்கம் உள்ளவனா இருக்கணும். இதெல்லாம் வரிசையில் அவர் ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே அது இருக்கிறது. பீப்புள் ஆஃப் த கிங்டம். அப்புறம் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கிங்டம் தான் இப்ப நம்ம பார்த்தோம். இல்ல கோபப்பட்டாலே அது வந்து கொலைக்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கிங்டம். பின்னால நம்ம என்ன பார்ப்போம்னா பாத்வே டு த கிங்டம். இதுதான் அந்த 3 பகுதியாக இதை நம்ம பிரிக்கலான்னு சொல்றேன். இப்ப இந்த நடுவுல ஒரு ஜெபத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா? அது ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அவர் ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எங்க சொல்லிக் கொடுக்கிறார்? 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். நமக்கு நல்லா தெரிந்ததுதான். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே எடுத்த உடனே ஒரு பிரைஸ். அடுத்தது ஜெபம் என்பது ஒரு 7 பகுதிகளை கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் இல்லையா? இது நம்ம நம்ம ஒவ்வொரு ஜெபத்திலையும் நம்ம அதிகமா இதை பயன்படுத்துவது நல்லா இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி தான். இதுதான் இந்த ஜெபத்தையே தான் பண்ணணும்னு கிடையாது. இது ஒரு மாதிரி ஜெபம். ஆனால் இந்த ஜெபத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். இப்படி பண்ணுங்க. முதல்ல எடுத்தோடனே அப்பா என்று ஆரம்பிக்கிறார். ஃபாதர் இல்ல, எங்கள் பிதாவே. ஒரு குடும்ப ஜெபம். எனக்கு செல்ஃபிஷா ஆண்டவர் ஆரம்பிக்கல. அது ஒரு குடும்பமாக நம்ம எல்லாரும் குடும்பமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தத ஒரு அருமையான ஜெபம். பிரைஸ்ல ஆரம்பிக்குது. அடுத்தது உம்முடைய ராஜ்யம் வருவதாக பர்பஸ். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக பர்பஸ். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ப்ரொவிஷன் எங்களுக்கு தேவையே. அது எதை கேட்கறாங்க? வெறும் சிம்பிள். நம்மலாம் என்னென்னமோ கேட்கறவங்க இருக்கிறோம் இல்ல? அது வேணும் இது வேணும்னு. அவர் பாருங்க ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கிவ் அஸ் டெய்லி பிரெட் அவ்வளவுதான் இல்ல. பியூரிட்டி எங்கள் கடனாளிகளுக்கு நாங்க மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. அதுல பாவத்தை மன்னிக்க சொல்லி அது ஆண்டவர் கேட்கிற ஒரு அந்த மன்னிப்பின் ஜெபமும் அதுல அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் உங்களுடைய வல்லமையினால எங்களை காத்துக்கொள்ளுங்க. பவர். அடுத்தது ப்ரொடெக்ஷன். தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் ப்ரையாரிட்டி எங்களுக்கு முக்கியமானது. ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமென். இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே அடுத்த சென்டென்ஸ்ல ஆண்டவர் ஆரம்பிக்கிறது என்னன்னா, நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். இது வந்து ஒரு எல்லா பிரேயர்லயும் நமக்கு ஒரு என்ன சொல்றது மெண்டட்டரி என்று சொல்ற கட்டளை. ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம மன்னிக்காம செய்யவே கூடாது. அதனாலதான் இங்க சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 7 பார்ட்ஸ் ஆஃப் த பிரேயர் நம்ம ஜெபத்தை
பண்ணுவதில்லை. ஒவ்வொரு ஜெபத்திலையும் நம்முடைய இந்த பகுதிகளை நம்ம யோசித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல அதிகமாய் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எக்ஸஸ் பிரேயர்ன்னு ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அருமையான நண்பர்களே, ஜெபத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவரோடு நெருங்குகிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 இரட்டைகளை நாம் பார்க்கிறோம். 7 இரட்டைகள். என்ன இருக்கு? இத பார்த்துருவோம். வேகமா நம்ம பார்த்துடலாம். என்னன்னா, ஆ 7 பேர்ஸாக ஆண்டவர் ஆங்காங்கே சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 19ல வாசித்தீங்கன்னா, நான் அப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பொறுக்கி ஒண்ணா சேர்த்துட்டேன். ஏன்னா, அப்பதான் நமக்கு ஈஸியா ஞாபகம் வைக்க முடியும் என்பதற்காக 19ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து பூமிக்குரிய பொக்கிஷம், பரலோகத்துக்குரிய பொக்கிஷம். உங்க பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைங்க? உங்க இருதயம் எங்க இருக்கும்? எங்க பொக்கிஷம் இருக்கோ அங்க உங்க இருதயம் இருக்கும். அதனால பூமிக்குள்ள சேர்க்காதீங்க. பரலோகத்துக்கு சேருங்க. நம்மலாம் நெறைய அக்யூமுலேஷன்ல இருக்கிறோம். இல்ல? வீட்ல எவ்வளவு தேவையில்லாத காரியங்கள சேர்த்து வைக்கிறோம் பாருங்கல்ல. யோசித்து பாருங்களேன். வெறும் சாதாரண பிராக்டிகலா சொல்றேன் பாருங்க. நம்ம எவ்வளோ காரியங்கள சேர்த்து வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், பூமிக்குரியத சேர்த்து வைக்காத. பரலோகத்துல உன்னுடைய பொக்கிஷத்த சேர்த்து வை. பூமிக்குரியது, பரலோகத்துக்குரியது. அடுத்தது பாருங்க 6:22, 23ல கண் கெட்டதா இருந்தா, உன் இது முழுவதும் இல்ல? அப்படித்தானே சொல்றாரு அங்க. உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிரும். முழுவதும் வெளிச்சம் அல்லது முழுவதும் இருள். இல்ல? கண்ணு கெட்டதா இருந்தா கண்ணை பற்றி அவர் சொல்லுகிறார். அடுத்த 2 எஜமானர்கள். 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது 2 இந்த 2 அந்த ஆப்போசிட்ஸா சொல்லிட்டே வர்றார். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுங்கள் என்று 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார். அடுத்தது மரங்கள். நல்ல கனி கொடுக்கிற மரம், கெட்ட கனி கொடுக்கிற மரம் அறிந்து கொள்ளுங்கள். அவைகள் கனிகளினாலே அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 7ஆம் அதிகாரம் 15ல இருந்து 20 வசனம் வரைக்கும் இருக்கிறதுல வருகிறது. இந்த பேர்ஸ், இந்த 7 இரட்டைகளை இந்த மலை பிரசங்கத்துல நம்ம கண்டுபிடிக்க முடிகிறது. அப்படியே எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். இதை அப்படியே நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதுதான் நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரே என்று அழைப்போம். நிறைய பேர் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றாங்க. அதுல சித்தம் செய்பவர்கள் இருக்கிறார்கள், ஆண்டவருடைய சித்தம் செய்யாதவர்கள் இருக்கிறார்கள். இல்ல? உங்களை நான் அறியேன் என்று சொல்றார். நாங்க என்னென்னமோ பண்ணோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லப்பா, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க என்னுடைய சித்தத்தை செய்யல. அருமையான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்ம ஆண்டோடைய சித்தத்தை செய்யறோமா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு சின்ன செக் பண்ணிக்குவோம். நம்ம ஆண்டோடைய சித்தத்தை செய்யறோமா? அடுத்தது பாருங்க, அடித்தளங்கள், இந்த பேஸ் ஃபவுண்டேஷன். கற்பாறை மீது கட்டினவன் மணல் மீது கட்டினவன். 7ஆம் அதிகாரம் 24, 29ல இதை நம்ம பார்க்கிறோம். இந்த 7 இரட்டைகள் ஒவ்வொன்றா நம்ம யோசித்து இதை வச்சே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெரிய பிரசங்கம் பண்ணலாம். நான் உங்களுக்கு சுருக்கமாக இவைகளை நான் சொல்றேன். ஏன்னா அப்பதான் நம்ம இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தை முடிக்க முடியும். ஆனா அதே நேரத்துல நீங்க இது ஒவ்வொன்றையும் நீங்க வீட்டுல உட்கார்ந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா யோசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான காரியங்கள் வெளிவருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் சொன்ன இந்த மலை பிரசங்கத்துல 1, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அற்ப விசுவாசிகளே கவலைப்படாதீர்கள். 6ஆம் அதிகாரம் 30, 31ல சேர்த்து வாசித்தோம்னா, அற்ப விசுவாசிகளே கவலைப்படாதப்பா, கவலைப்படாத. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல அதை சொல்றார். ரொம்ப அதிகமா சொல்றாரு. நான் இதை தயாரிக்கும் பொழுதே ஆண்டவர் என்னிடத்துல கூட பேசினார். அற்ப விசுவாசி. யார் கவலைப்படுறானோ அவன் யாரு? அவன் அற்ப விசுவாசி. அவன் விசுவாசி கிடையாது. ஒரு ஒரு இதுல பார்த்தேன், நாத்திகர்கள் தான் கவலைப்படணும், நீங்க கடவுளை நம்புகிறவர்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருந்தார். ஆமா, நம்ம ஆண்டவரை நம்புகிறோம். அவரால் எல்லாம் முடியும் என்று நம்புகிறோம். ரீப்ளேஸ் யுவர் பேட் ஹேபிட் வித் குட் ஹேபிட். வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரிய தூக்கிட்டு வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பேட் ஹேபிட் வேண்டாம். உங்கள் உலக கவலைக்கு பதில் கடவுளின் அரசை குறித்து பாரப்படுங்கள், அதை குறித்து கவலைப்படுங்க. அதுதான் கடைசியில முடிக்கிறார் 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கவலை இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிச்சிடணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது, 25ஆம் வசனத்துல வருது. இதுல 3மே மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் வந்துருது பாருங்க. இதெல்லாம் கவலைப்படாதப்பா ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் இருக்காருல்ல. கிரேக்கத்துல நீங்க கவலைப்படுறதுனால உங்கள் ஒரு முழத்தை நீட்ட முடியுமான்றது கிரேக்கில் எப்படி வருதுன்னா, வாழ்வை நீட்ட முடியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட்ட முடியுமா? முடியாது. நமக்கு ஆண்டவர் எது நியமிச்சிருக்கிறாரோ அதுதான், அன்னைக்கு போய்த்தான் ஆகணும். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இடத்துல நம்ம கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருக்கு அது வேதனையை தான் தரும். இந்த மாலையில எதை குறித்தாவது கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? எனக்கு அருமையான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எதை குறித்தாவது கவலைப்பட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் ரீப்ளேஸ் இட் பை வர்ஷிப். ஆண்டவரை வர்ஷிப் பண்ண, பிரேஸ் பண்ண, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து கவலைப்பட ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா.
கவலைப்படுங்கன்னு பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல தான் வருது. எங்க வருதுன்னா, ஈப்ரு 2:4 என்னன்னா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்படாது இருப்போமானால், தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எதை குறித்து கவலைப்படணும்? ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும். இன்னைக்கு நான் ரட்சிப்புக்குள்ள வாழணும் ஆண்டவரே. டுடே, வொரி அபௌட் டுடே, நாட் டுமாரோ. நாளை குறித்து கவலைப்படாதீங்கல்ல. அது நாளைய தினம், நாளைய தினத்தை குறித்து பார்த்துக் கொள்ளும் என்று அழகா இந்த பிரசங்கத்துல ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அ அ ப ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்களேன். நெறைய தெரியும் நமக்கு எல்லாம். அற்ப விசுவாசிகளே. மத்தேயு எழுத பாருங்க, 8ஆம் அதிகாரம் 26ல அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? காற்று, கடல்ல அவங்க அலைக்கு செயல்படும்போது கத்துறாங்க. ஐயோ ஆண்டவரே! நாங்க அழிந்து போறோமேன்னு. அப்ப அவங்க ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுற? கவலை என்பது பயம், சந்தேகம், யோசனை இது 3ம் சேர்ந்தது தான். நெறைய ஓவர் திங்க் பண்றவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. ரொம்ப சந்தேகப்படுறவங்க கவலைப்படுவாங்க. பயப்படுறவங்க படுவாங்க. கவலை என்பதை தூக்கி எறியுங்கள். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த மாலை நேரத்துல நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்ன்னு சொல்லி பேதுரு இடத்துல கேட்கிறார். கீழே போயிட்டான். கடல்ல நடக்கிறான். டக்குன்னு கீழே போயிட்டான். அப்பதான் அவன்கிட்ட சொல்றார், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்ட? அடுத்து 16:8 சொல்றார், அற்ப விசுவாசிகளை அப்பங்களை கொண்டு வராதை குறித்து ஏன் யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். கடைசியா நம்ம பார்க்கிறோம் கோல்டன் ரூல். ஒரு முக்கியமான விதியையும் இந்த மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீ யாரையும் நியாயம் தீர்க்காத. அவை யா உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்க. மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதான் கோல்டன் ரூல். 7:12 மத்தேயு 7:12 ரொம்ப முக்கியமானது பாருங்க. அந்த ஒரு ரூல்ல எல்லாமே அடங்கிருது. இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்றார். இது ஒண்ண பார்த்தாலே போதும். ஒரு ரூல், பைபிள்ல ஒரு ரூல் இது இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 22ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த 2 கட்டளைகளை கொடுத்துட்டு அதுலயும் அவர் சொல்றாரு, இதுலயே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. தேவனிடத்துல முழு அன்பு செலுத்துங்க, உங்களுடைய பிறரிடத்துல முழு அன்பை செலுத்துங்கன்னு சொல்லிட்டு அதுல சொல்றாரு, இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரி, இதுதான் கோல்டன் ரூல். இயேசு கிறிஸ்து சொன்ன கோல்டன் ரூல் இதுதான். அப்போ நம்ம நிறைய நேரம் பிறரை நியாயம் தீர்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனத்துல வாசிக்கிறோம். எடுத்த உடனே வாசிக்கிறோம். மனுஷர்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அப்போ யாரையும் குற்றப்படுத்த நமக்கு அருகதையே கிடையாது. வி ஆர் நாட் ஜட்ஜஸ். நீங்க ஜட்ஜா, அட்வொகேட்டா? அவங்களுக்கு அட்வொகேட்டா வேணா மாறுங்க. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்காக வாக்காடுங்க. ஆனா நீங்க ஜட்ஜ் பண்ண உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா அதே நேரத்துல என்ன சொல்றாருன்னா, பட் டோன்ட் ஸ்டாப் டிசர்னிங். நல்லா கவனிங்க. ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனா டிசர்ன் பண்ணணும். 6ஆம் வசனத்துல சொல்றாரு. எதையும் நீங்க 6ஆம் வசனத்துல 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள். பாருங்க, எது நாய், எது பன்னி என்றதை நீங்க கண்டுகொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். டோன்ட் ஸ்டாப் டிசர்னிங். டிசர்னிங் என்பது ரொம்ப முக்கியம். கண்டறிதல். அதே 7ஆம் அதிகாரம் 15, 16ல நல்ல கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரையும் அறிந்து கொள்ளலாம், ஆனால் நியாயம் தீர்க்கக்கூடாது. இது 2 வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொருவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம், ஆனால் நியாயம் தீர்க்கக்கூடாது. அடுத்து கடைசியா ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு நல்லா தெரியும். மத்தேயு 7:7 கேளுன்னு சொல்லுவாங்க இல்ல? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இத கிரீக்ல பாத்தீங்கன்னா, அங்க நான் போட்டிருக்கேன். கிரீக் எழுத்துல பாத்தீங்கன்னா, கேட்டுக்கொண்டே இருங்கள். கீப் ஆன் ஆஸ்கிங். கேட்டு விட்டுறது இல்ல. கேட்டுக்கொண்டே இருங்கள். தட்டிக்கொண்டே இருங்கள். அதுதான் அர்த்தம். தேடிக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் சொல்றது, இட் ஷுட் பி கன்டினியூவஸ். கன்டினியூவஸ். கொண்டே இருங்கள், கொண்டே இருங்கள். அது கிரீக்ல அப்படிதான் வருது. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஜெபத்துல இருக்கிறவங்க எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நான் இன்னும் கிடைக்கலையே, இது வரலையே, இது நடக்கலையே, விடாதீங்க. தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் தருவார். முக்கியமா ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ரொம்ப தேவை. இந்த கோல்டன் ரூல நம்ம காப்பாற்றுவதற்கு, செய்வதற்கு. உன்னை போல் பிறனை நேசின்றது ரொம்ப ஈஸி. சொல்றது ஈஸி. ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். ஜட்ஜ் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. உத்திரத்தை உன் கண்ணுல உத்திரத்தை வச்சிட்டு இருக்கிற. லூக்கால பொது மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்க, மரக்கட்டையை வச்சுட்டு இருக்கிற. உன் கண்ணுல மரக்கட்டையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கண்ணுல இருக்கிற துரும்ப பார்த்துக்கிட்டு இருக்க. துரும்பு எப்ப பார்ப்போம்னா, நம்ம ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப கிட்ட பழகும் பொழுது நிறைய தப்பு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதான் துரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேண்டாம், பார்க்காதீங்க. உத்திரத்தை உங்க கையில வச்சிருக்கிறீங்களா, அதை முதல்ல எடுக்க பாருங்கன்னு சொல்றாரு. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நிறைய கட்டளைகளை ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்துல அழகாய் கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா நம்ம டிசைன் பண்ணி பார்த்தோம்னா, ஒரே ஒரு ரூல், அந்த கோல்டன் ரூல். அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கோல்டன் ரூல்ஸ் 2 நான் இங்கே வச்சிருக்கிறேன். 1 ரிலேஷன்ஷிப் வித் காட், ரிலேஷன்ஷிப் வித் மென். ரிலேஷன்ஷிப் வித் காட் என்னன்னா, கீப் பிரேயிங்.
கீப் ஆஸ்கிங், கீப் நாக்கிங், கீப் சீக்கிங். இல்ல, ப்ரே until something happens. புஷ், ஒரு சின்ன ஃபார்முலா. புஷ், ப்ரே until something happens. ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரோடு நீங்க நெருங்க முடியும். ரிலேஷன்ஷிப் வித் men. கீப் டூயிங் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் them. அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை அவங்களுக்கு நீங்க செய்யுங்க. ப்ளீஸ் யூஸ் லாட்ஸ் ஆஃப் லவ். அன்பை புல் என்று சொல்லுது. PULL. ப்ளீஸ் யூஸ் லாட்ஸ் ஆஃப் லவ். அன்பை கொடுங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் இன்னைக்கு மலை பிரசங்கத்தை அப்படியே நிறைய ஜிஸ்ட் என்னென்னமோ சொல்லலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த ரூல் நம்பர், கோல்டன் ரூல். அந்த கோல்டன் ரூல் தான் ரொம்ப அடிப்படையானது. இதுலயே நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அடங்கி இருக்கு. நான் முடிக்கிறேன். அருமையான நண்பர்களே, நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த மலை பிரசங்கத்தை சும்மா கேட்டுட்டு போறவங்களா இல்ல, எங்களுடைய வாழ்க்கையில இதை அபியாசம் பண்ண ஒவ்வொரு சின்ன சின்ன விதிகள், நீர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க யோசித்து பார்த்து இதுல எதை நாங்க இன்னும் சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்திலும் நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த மலை பிரசங்கங்கள் இன்னைக்கு எங்களை அங்காங்கே டச் பண்ணி இருக்கிறதப்பா. எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில இன்னமும் எங்களுக்குள்ளே இருக்கிற பெருமைகள், இன்னமும் எங்களுக்குள்ளே இருக்கிற கோபதாபங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே பிரிவினைகள் எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிற இந்த கோல்டன் ரூல், இதை நாங்க ஃபாலோ பண்ணா எல்லா நியாயப்பிரமாணம், எல்லா தீர்க்க தரிசனங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறதே அப்பா. கர்த்தாவே, இதை எங்களுக்கு ஃபாலோ பண்ண பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிறவர்கள் யாராவது ஆண்டவரே உறவு முறிந்து போய் காணப்பட்டார்கள் என்றால், சண்டை போட்டு பிரச்சனைகளிலே இருக்கிறார்கள் என்றால், அவர்களோடு தொடர்ந்து நீர் பேசி ஒப்புரவாக நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புரவாகாமல் காணிக்கையை கூட கொண்டு வந்து செலுத்தாதே என்று நீர் சொல்லி இருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புரவாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. அந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அதற்கு ஏற்ற வழிவாசல்களை திறந்தரணும் சுவாமி. எங்கெங்கெல்லாம் கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்குதோ, எங்கெல்லாம் கான்ஃபரன்டேஷன் இருக்குதோ, அங்கெல்லாம் கர்த்தாவே ஒற்றுமை, ஒருமனப்பாடு ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆவியில் எளிமை உள்ளவர்களாக எங்களை மாத்துங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த இந்த மலை பிரசங்கத்துல இருக்கிற எத்தனையோ சிதறல்கள், சிந்தனை சிதறல்களை நாங்க ஒவ்வொரு நாளும் மெடிடேட் பண்ணி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். துதி, கன, மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்த